அட போங்க பரோட்டா சால்னாலாம் வீட்டில் செஞ்சால் நல்லாவே வராது அப்படின்னு தான் நானும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் டேஸாக வந்துட்டு இந்த பரோட்டா சால்னாக்கு அடிமையே ஆயிட்டேன். அந்த மாதிரி இருக்குங்க. பரோட்டா சால்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி. மற்ற கிரேவி ரெசிபி, குருமா ரெசிபியை விட இது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது வேலை. இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 பீன்ஸு, பாதி அளவுக்கு கேரட் சேர்த்துக்க. காய்கறி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இதை ஊற வச்சுட்டு இது கூட வந்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை இது கூட ஊற்றி இறக்கி பாருங்கள்.